இங்க கடவுளால எதுவும் நடக்க போறதில்ல. ஆசிரமத்தோட கதவுல இப்படியெல்லாம் எழுதியிருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க உடல் பயத்தால அப்படியே நடுங்கிட்டு இருந்தது. அவங்க ஒரு கையில ஒரு கத்தியையும் இன்னொரு கையில புக்கையும் வச்சு அங்க நின்னுட்டு இருந்தாங்க. போதும், இங்கேயே நிறுத்திடு. நீ என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திட்ட. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க அந்த கதவை மூடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. யாரோ அந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொல்ற மாதிரி அங்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவுக்கு கீழே ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த சத்தம் அமைதியாயிடுது. ஏய் சோனம், எந்திரி! உமேஷோட மனைவி சோனம் அமைதியா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. உமேஷ் சத்தமா கத்தி சோனத்தை தட்டி தட்டி அவர் எழுப்பிட்டு இருக்காரு. சோனம் ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சோனம் திரும்பி படுத்துக்கிட்டு சொல்றாங்க, இல்ல, எனக்கு நீ குடிச்சிருக்க. சோனம் இப்படி சொன்ன உடனே உமேஷ் திடீர்னு சோனத்தோட கன்னத்திலேயே அறையிறாரு. உடனே சோனம் உமேஷை பார்த்து மறுபடியும் சொல்றாங்க, என்ன உமேஷ், ஏன் தூங்க விட மாட்டேங்கிற? இப்படி சொல்லிட்டு சோனம் கண் திறந்து பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி உமேஷ் அழுகிய பிணம் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே சோனம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உமேஷோட கண்கள் சிவப்பா ரொம்ப பயங்கரமா இருந்தது. உடனே உமேஷ் சோனத்தோட கழுத்துல கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சோனத்தோட சதைய சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப வலியால சோனம் அப்படியே துடிதுடிச்சிட்டு இருக்காங்க. உடனே சோனம் திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவ்வளோ நேரம் அவங்க கனவு கண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. சோனம்க்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. இங்க நடந்தது எல்லாமே ஒரு கனவுதான்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப சோனத்துக்கு எதிரில் அவங்க கணவரோட போட்டோ சுவர்ல தொங்கிட்டு இருந்தது. அந்த போட்டோக்கு மாலையும் போட்டிருந்தது. என்ன கொடுமைப்படுத்துறது நீ இது வரைக்கும் விடலல்ல? சோனம் தனக்குத்தானே இப்படி சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோனம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்பெஷலான ஒரு ஆள். தீர்க்க முடியாத எல்லா கேஸையும் இவங்களுக்கு தான் அனுப்புவாங்க. இப்ப கூட ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, மேடம், சிபிஐ கூட இந்த கேஸை விசாரிச்சு பார்த்துட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பா யாராலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இது விபத்துன்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. ஏன் ரீஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சோனம் அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. அந்த கேஸோட ஃபைல் கொண்டு வந்திருக்கியா? இந்த கேஸ்க்கான எல்லா ஃபைலையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? அப்படின்னு அந்த ஆள் கேட்ட உடனே சோனம் அவரை உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோனமோட கண்கள் அவரை கூர்மையா பார்க்கறத அவர் பார்த்துட்டு இருந்தாரு. சோனமை பார்த்து வருத்தப்பட்டு கூட கேட்டிருக்கலாம். மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் சோனமை பார்த்து சொல்றாரு, இல்ல மேடம் ஜி, இந்த கேஸ்ல எப்பவுமே ஆண் அதிகாரிகள் தான் விசாரிச்சு பார்த்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் ஆதிராம் அப்படி சொன்ன உடனே தூரத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிறத சோனம் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தனியா நின்னுக்கிட்டு ரொம்ப அமைதியா சோனமையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. சோனம் அந்த பொண்ணை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆதிராம் சோனம் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்கறாரு. இந்தாங்க மேடம் ஜி, இதான் கேஸோட ஃபைல். இதுல கேஸ பத்தி எல்லாமே எழுதியிருக்கு. சோனம் அந்த ஃபைலை ஓபன் பண்ண உடனே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்ப சோனம் முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணோட போட்டோ அந்த ஃபைல்ல இருக்கு. இப்பதான் ரொம்ப மோசமான நிலைமையில அந்த பொண்ணை பார்த்தாங்க. அந்த பொண்ணு ஃபைல்ல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப பார்க்க அந்த பொண்ணு ரொம்ப காயத்தோட இருந்தது. சோனம் அந்த ஃபைலை பார்த்த உடனே அதை இன்ஸ்பெக்டர் ஆதிராம்க்கு திரும்பவும் கொடுத்துட்டு சொல்றாங்க, இது எல்லாமே கதை, எனக்கு உண்மை தெரியணும். இப்படி சொல்லிட்டு சோனம் அந்த ஆசிரமத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு மரத்துல ஒரு பொண்ணு புணமா தொங்கிட்டு இருக்கிறத சோனம் பாக்குறாங்க. அதை பார்த்து சோனம் அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அங்க போலாம்னு முயற்சி பண்ணும்போது திடீர்னு சோனம் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. யாரோ அவங்களோட காலை பிடிச்சு இழுத்த மாதிரி அவங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. இப்படியோ சோனம் கஷ்டப்பட்டு எழுந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் நிறைய பெண்கள் பிணமா தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அங்க தொங்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களும் ஆசிரமத்துல வேலை செய்யற பெண்கள் மாதிரியே இருந்தாங்க. இப்ப சோனம்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே மாயைன்னு. உடனே அவங்க கண்களை மூடிக்கிறாங்க. பாரு, என்ன நீ இங்கிருந்து விரட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க உனக்கு உதவுறதுக்காக தான் வந்திருக்கேன். தயவு செய்து எனக்கு உன்னை உதவ சான்ஸ் கொடு. என்னால ஆண் மக்களை பார்க்க முடியும். சோனம் இப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு காற்று புயல் உருவாக ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவா கொஞ்ச நேரத்திலேயே அதுங்களாம் சேர்ந்து சோனமோட உடலை கடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப சோனமோட உடல் முழுவதும் ரத்தமாவே இருந்தது. இருந்தாலும் சோனம் அவங்களோட தைரியத்தை கைவிடாம
நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன்னு அவங்கள பார்த்து சொல்றாங்க. ஆனா சோனம் பேச்ச அங்க இருக்கிற யாருமே கேட்கல. கொஞ்ச நேரத்திலேயே சோனம் மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு சுயநினைவு வந்ததும் கண் விழிச்சு பார்த்தப்போ அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருந்தா. 2 பேருக்குமே காயங்கள் அதிகமா இருந்தது. 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தங்க உயிரோட இருக்காங்க, இன்னொருத்தங்க இறந்து போயிட்டாங்க. என்ன ஆச்சு அன்னைக்கு ராத்திரி? எதுக்காக அவன் உன்னை சாகடிச்சான்? சோனம் அந்த பொண்ணுகிட்ட இப்படி சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு சோனமை பார்த்து சொல்றாங்க, எனக்கு குழந்தை பொறுக்கல, அதனால என் அத்தை வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. என்ன வீட்ல இருந்து விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியாம நான் இந்த ஆசிரமத்துல தங்க ஆரம்பிச்சேன். இங்கேயே இருந்து இங்கேயே நானு சேவை செய்ய ஆரம்பிச்சேன். இந்த இடத்துக்கு பல இடத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. குரு சித்தேஸ்வர் என்கிறவரு தான் இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு வந்தாரு. அவங்களுக்கு ஒரு பையன். ஆசிரமத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கெட்ட பார்வையால அவன் பாப்பான். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு நாள் அவன் ஒரு பொண்ணு கூட தப்பா நடந்துக்கிறத நான் பார்த்தேன். அத பத்தி நான் குரு சித்தேஸ்வர் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவரு அது கண்டுக்கவே இல்ல. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணை பார்த்து சோனம் சொல்றாங்க, அவன் இவ்ளோ பெரிய கோரமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனை நிறுத்த யாரும் இல்லையா? அவனை கேட்க யாருமே இல்லையா? ஏன்னா புருஷோத்தம் தினமும் குருஜிக்கு பாம்போட விஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பான். குருஜிக்கு இத பத்தி தெரிய வர்றதுக்குள்ள ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த விஷத்தை உடைக்க புருஷோத்தமுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. ஆனா ஒரு நாள் என்னோட டர்ன் வந்துச்சு. அப்ப நான் அவனோட ரூம்க்கு போனேன். அப்பதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. என்ன என்ன உண்மை அது? அந்த பொண்ணு அடுத்து எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஆத்மா அங்கிருந்து மறைஞ்சிருது. இப்ப சோனமோட கேள்விகள் எதுக்குமே சரியா விடை கிடைக்கல. இன்னும் சந்தேகத்தை தான் உருவாக்குச்சு. திடீர்னு அந்த ஆத்மா ஏன் மறைஞ்சதுன்னு சோனம்க்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு இவ்வளவு நேரம் அவங்க கூட பேசிட்டு இருந்த அந்த ஆத்மா இவங்களுக்கு இன்னும் சந்தேகத்தை உருவாக்கிட்டு அது மறைஞ்சிருச்சு. இப்படியே சோனம் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ஆதிராம் அங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவர் சோனமோட நிலைமையை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போய் சொல்றாரு, மேடம், நீங்க திடீர்னு காட்டுக்குள்ள ஓடிட்டீங்க. இப்ப நீங்க திடீர்னு ஆசிரமத்துக்குள்ள இருந்து வரீங்க. ஏன் உடலெல்லாம் ரத்தமா இருக்கு மேடம்? என்ன மேடம், என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். ஆதிராம் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது சோனம் அங்க இருக்கிற 21 பெண்களோட ஆத்மாவை அவங்களோட கண்ணுக்கு எதிர அவங்க பாக்குறாங்க. அந்த பணிப்பெண்கள் 21 பேரும் சோனம் முன்னாடி நின்னு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சோனம் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அவங்களோட நீதிக்காக அவங்க மன்றாடி கேட்டுக்கிறாங்க. இந்த ஆன்மாலாம் பார்த்ததுக்கு அப்புறம் சோனம் இன்னும் தீவிரமாயி இந்த கேஸ பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹாதிராம், இப்பவே வண்டி எடு. இந்த ஆசிரம ஓனர் ஆகிய சித்தேஸ்வரை நான் இப்பவே பார்க்கணும். மேடம், இப்ப ஒரு இந்தியாவுல இல்ல, அவர் இப்ப லண்டன் போயிருக்காரு. 1 வருஷத்துக்கு வரமாட்டாரு. அப்ப திடீர்னு ஒரு ஆத்மா சோனமுக்கு பின்னாடி வந்து சொல்லுது, பொய் சொல்றாரு இவரு பியூனு போய் மீட் பண்ணிருக்காரு. சித்தேஸ்வர் அந்த ஆசிரமத்தோட பேஸ்மெண்ட்ல இப்ப கூட வாழ்ந்துட்டு வராரு. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சிருது. இப்ப சோனம் ஆதிராம் கிட்ட சொல்றாங்க, ஹாதிராம், இந்த ஆசிரமம் ரொம்ப பழையது போல இருக்கே. எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ஒரு வாட்டி சுத்தி காட்ட முடியுமா? மேடம், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்குன்னு அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதிராம் அப்படி சொன்ன உடனே சோனம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட ரிவால்வரை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டு அதே ரிவால்வரை ஆதிராம நோக்கி பாயிண்ட் பண்ணி சோனம் சொல்றாங்க, மறுபடியும் கேட்க மாட்டேன், புரியுதா? சோனம் இப்படி பண்ணதை பார்த்து ஆதிராம் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் சோனமை கூப்பிட்டுக்கிட்டு சித்தேஸ்வர் இருக்கிற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்க சித்தேஸ்வர் ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அவர் உடல் முழுவதும் ரத்தமாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப மெல்லிசா இருந்தாரு. அவர் உடல் முழுவதும் புண்ணாவும் அந்த புண்ல இருந்து சீல் வடிஞ்சிட்டு இருந்தது. சித்தேஸ்வர் இருக்கிற அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்களால 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவ்வளோ துர்நாற்றம் வந்துட்டு இருந்தது. சோனமும் ஆதிராமும் அந்த இடத்துக்கு வந்த உடனே மூக்க பொத்திக்கிறாங்க. அப்போ சோனம் சொல்றாங்க, நீயோ புருஷோத்தமோ சேர்ந்து ஆசிரமத்துல என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? அத்தனை பெண்கள் இறந்து போயிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நீ சொல்றியா, இல்ல மிச்சம் இருக்க வாழ்க்கைய நரகமா மாத்தவா? எனக்கு நல்லாவே தெரியும், உண்மை ஒருபோதும் மறையவே மறையாதுன்னு. இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. புருஷோத்தமன் என்னோட வளர்ப்பு மகன். நான் பண்ண எல்லா தப்புக்கும் அழிவுக்கும் அவன் காரணமாயிட்டான். அவன் சூனியத்துல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தான். அதனால அவன் இங்க இருக்கிற பணிப்பெண்களோட உடலுறவு கொள்வான். அப்புறம் அந்த பெண்கள் பிரெக்னன்ட் ஆன உடனே
அந்த பெண்களை அவன் பலி கொடுத்துருவான். அப்புறம் அவங்களோட ஆத்மாவை புத்தகத்துல அடைச்சு வச்சிருவான். அந்த புத்தகத்தை யார் படிக்கிறாங்களோ அந்த ஆத்மா அவங்களோட ஒவ்வொரு விருப்பத்தையும் அது நிறைவேற்றும். அவன் 20 பெண்களை பலி கொடுத்திருக்கான். 21வது பொண்ணை பலி கொடுக்க போகும்போது அந்த பொண்ணு குமுத் புருஷோத்தமனோட கழுத்தை அறுத்து அந்த பொண்ணு கொன்னுருச்சு. இப்படி சொல்லிட்டு சித்தேஸ்வர் அமைதியாயிடுறாரு. அப்ப சோனம் ரொம்ப கோவமா அவரை பார்த்து கேக்குறாங்க, ஆனா என்ன சொல்லு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சோனத்துக்கு முன்னாடி குமுத்தோட ஆத்மா தோன்றுது. அந்த ஃபைல்ல இருக்கிற பொண்ணோட பேர் தான் குமுத். அந்த பொண்ணு சோனத்துக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் புருஷோத்தமனை சாகடிச்சேன். ஆனா செத்து போன ஆன்மாக்களை என்ன சாகடிக்கிறதுக்காக அவன் அனுப்புனான். அவனாலதான் அன்னைக்கு நான் கூட இறந்து போயிட்டேன். ஆனா இப்ப புருஷோத்தமனோட ஆன்மா கூட அந்த புக்ல தான் அடங்கி இருக்கு. இறந்து போன அந்த 100 பெண்களோட ஆன்மா கிட்ட இருந்து இன்னைக்கு கூட எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்ல. அவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கணும்னா நீங்க தான் எனக்கு உதவணும். இப்படி சொன்ன உடனே சோனம் சித்தேஸ்வர் கிட்ட கேக்குறாங்க, அந்த புக் எங்க இருக்கு? சோனம் அப்படி கேட்ட உடனே சித்தேஸ்வர் படுத்துட்டு இருக்கிற படுக்கைக்கு கீழே இருக்கிற அந்த சூனியக்கார புக்கை எடுத்து அவர் சோனத்துக்கிட்ட கொடுத்து சொல்றாரு, இத கவனமா திற, இதுல மரண கைதிகள் இருக்காங்க. உடனே சோனம் அந்த புக்கு கையில எடுத்து அந்த புக்கை ஓபன் பண்றாங்க. அப்ப அந்த புக்ல இருந்து அந்த பணிப்பெண்களோட ஆத்மா சோனத்துக்கு முன்னாடி வருது. அந்த 20 பணிப்பெண்களோட சேர்த்து புருஷோத்தமனோட ஆத்மாவும் சோனத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்புறம் அடுத்த நொடியே புருஷோத்தமன் அந்த ஆவிகளை பார்த்து கையில சமிகை காட்டுறாரு. உடனே அந்த 20 பணிப்பெண்களோட ஆத்மாக்களும் சேர்ந்து சோனம தாக்க வருதுங்க. ஆனா இத்தனை ஆத்மாக்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு சோனம் கிட்ட திறமை இல்ல. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சோனமோட சதையை அறுத்து சோனத்தை அரை உயிராக்கிருதுங்க. அப்போ குமுத்தோட ஆத்மா சொல்லுது, அந்த புக்கை எரிச்சிடுங்க. எனக்கும் அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கும் அப்பதான் முக்தி கிடைக்கும். புருஷோத்தம் அந்த ஆன்மாக்களை வச்சு ரொம்பவே தப்பான வேலைங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். பலாத்காரம் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே சோனத்தோட ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அதே காரணத்துக்காக தான் சோனம் அவங்க கணவனையே கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர் தினமும் ஒவ்வொரு ராத்திரியும் போதையில வந்து சோனத்தை பலாத்காரம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப காயத்தோட படுத்துட்டு இருக்கிற சோனம் இப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மெதுவா நகர்ந்து அங்க பக்கத்துல இருக்கிற விளக்கை எடுத்து அதை அந்த புக் மேல வீசுறாங்க. அதை பார்த்த புருஷோத்தமனோட ஆத்மா அலற ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருந்த 20 பணிப்பெண்களோட ஆத்மாவும் சோனத்துக்கு முன்னாடி நின்று கை கூப்பி வணங்குதுங்க. அப்புறம் மெதுவா முக்தி அடைஞ்சிருதுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கதையை திருத்தி அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்றாங்க. அங்க நடந்த எல்லாமே ஒரு விபத்து தான் அப்படின்னு சோனம் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சிபிஐ சொன்னது சரிதான்னு முடிச்சிடுறாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.